வீட்டில் உள்ள அந்த மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார் வச்சு நம்ம அரைக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது கட்டாமட்டான்னு சத்தம் வரும். அதுபோல் சத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மிக்சிலாம் ஜார் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இது வந்து புஷ்ஷு போயிருக்கும். புஷ்ஷு போனால் மட்டும் அது போல் சத்தம் வரும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஜாரை கழட்டி வச்சுட்டு எம்டியாக நீங்கள் வந்து மிக்சி ஆன் பண்ணி பாருங்கள். எம்டியாக நீங்கள் வந்து மிக்சி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிக்சியில் வந்து அது போல் சத்தம் வந்துச்சுன்னா மிக்சியில் உள்ள புஷ் வந்து போயிருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா மிக்சி நல்லா இருக்குன்னா இந்த ஜாரில் உள்ள வந்து புஷ் போயிருக்கும். அதை நீங்கள் இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். மிக்சியில் உள்ள புஷ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கா இல்லை சுத்தமாக போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மிக்சி பல்லு தெரியுது பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி ஆட்டி பார்க்கணும். அதாவது கீழையும் மேலேயும் ஷேக் வந்து லைட்டாக ஒரு வசப்படும் கேப் வரும். அது வந்து பிரச்சனை கிடையாது. அந்த சைடில் கேப் இருக்கணும். உங்களுக்கு சைடு ஆட்டம் இருக்கக்கூடாது. சைடு ஆட்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் உள்ள புஷ்ஷை வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா காயில் போயிடும். அதுவே வந்து லைட்டாக தான் ஆடுது ஆனால் சத்தம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த கப்ளரை எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டிங்கன்னா அந்த சத்தம் வந்து அரெஸ்ட் ஆகிடும். இது வந்து ஒரு 3-4 மாதம் வந்து அது வந்து ரன்னிங்காக கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா லைட்டாக ஆடுனா ரொம்ப ஆடினா தான் பிரச்சனை. லைட்டாக ஆடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2-3 மாதம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க.